குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. குலோப் ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். 4 பக்கம் இருக்கிற ப்ரெட்டு முனையெல்லாம் கட் பண்ணிவிடுங்கம்மா. மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு போல் அரைச்சிடுங்கம்மா. அரைச்சிட்டு ஏலக்காய் போட்டு பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்கடா. வெடிப்பே வராதுமா. உருண்டை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டேன்டாம்மா. அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கலாமா? பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு தண்ணி சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா பாகு கொதிக்க வைங்கடாம்மா. பாகு ஒரு கம்பி பதம் வந்தால் போதுமா. அது ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்துட்டம்மா அது கூடவே கொஞ்சமாக இதுவும் போட்டுங்கடா, லெமன் ஊற்றிங்கடா. சூப்பராக நல்லாயிருக்கும். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவும் போட்டுங்கம்மா. எண்ணெய் ஒரு கடாயில் மிதமான சூட்டில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்கடா. சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. நம்ம பாக்கெட் மாவு செய்கிறத விட இதில் செஞ்சு கொடுத்தா நம்ம பாக்கெட் மாவில் செஞ்சோமா ப்ரெட்டில் செஞ்சோமான்னு நம்ம யாருக்குமே தெரியாதுடா. அவ்வளோ வெடிப்பு இல்லாத சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இது டக்குன்னு ஒரு விருந்தாளிங்க வந்தால் கூட நம்ம கடையில் போய் ஸ்வீட் வாங்கணுமே நினைக்காத, வீட்டில் ப்ரெட் இருந்தால் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்குடா. இது சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அதங்கூட குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஒரு சந்தோஷம்டா குட்டி. நம்ம வீட்டு எண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. அந்த பாகுலேயே இந்த நல்லா எண்ணெயெலாம் ஒரு பேப்பரில் வச்சு எடுத்துகிட்ட பிறகு அந்த பாகில் போட்டு பாதாம் துருவல் போட்டுங்கம்மா. பாதாம் துருவல் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கடாம்மா. சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் விருந்தாளிங்களுக்கு வரவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கின மாவு போலே சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்குண்டாம்மா. இது கொடுத்து பாருங்கடா. இதாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.